ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் இந்த மாதத்தின் செய்தியை, கர்த்தருடைய செய்தியை கேட்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரண்டோ உம் உள்ளங்கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாததும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே எசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு உமக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறாங்களோ ஆண்டவரே, அதற்குரிய வசனத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்களை வார்த்தைகளினால் பலப்படுத்தும்படியாக, உம்முடைய வசனத்தினால் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையாக ஆண்டவர் தந்தது. நிறைய பேர் பயத்தோடு இருக்கிறீங்க. அதனால் பயம்ங்கிற தலைப்பில் செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அவரே பாயிண்ட்ஸ்லாம் தந்தார். அதை நீங்கள் கேட்டு கர்த்தருக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்படணும், உலகத்துக்கு பயப்படவே கூடாது. பயமானது வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 4:18 சொல்லுகிறது. பயமானது வேதனை உள்ளது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவர்கள்லாம் எங்கே போவாங்கன்னா 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லுகிறது. இப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு யார் மேலே வைக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் அன்பை வைக்கணும். அவர்கிட்ட தான் நம்ம அன்பாக இருக்கணுமே ஒழிய உலக மனுஷர்கிட்ட நம்ம அன்பு வைக்கக்கூடாது. அவங்களுடைய அன்புலாம் மாறி போகும். அவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க அல்ல. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதனால் மனுஷரையோ பிரபுக்களையோ பெரிய அதிகாரிகளையோ அலுவலர்களையோ நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் இயேசுவின் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. ஏன்னா அவர் தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு தான் அவர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அதனால் ஆண்டவர் மேலே பூரணமான அன்பு. முதலாவது கட்டளையே என்னது?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ அந்த முதல் கற்பனை வந்து நம்ம யார்கிட்ட அன்பாக இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். அவர் தான் நமக்காக கல்வாரியில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோமா? ஐயோ எனக்கு இந்த படிப்பு வரல, இந்த பாடம் எனக்கு விளங்கலை, எனக்கு பயமாக இருக்குது, நான் பரீட்சைக்கு என்னையால் ஆயத்தப்பட முடியலை, நான் ஃபெயில் ஆயிடுவனோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, இந்த காரியம் எனக்கு யார் எனக்கு இதில் உதவி செய்வா, யாரும் எனக்கு இந்த பயத்திலேருந்து விடுதலை தர மாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுங்க, அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபு 1:5 சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்துல. யாவருக்கும் கொடுக்கிறார். அவர் வந்து கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறார். அதனால ஞானத்தை நம்ம வந்து தேவனிடத்துல தான் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக ஜீவிப்போம். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது, மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறோங்கிறத வெளிப்படுத்துகிறது. அதான் அடுத்த 8 நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ நம்ம தீமை செய்ய மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமானது தான் செய்வோம். ஆண்டவர் தான் நம்மளை வந்து எல்லா காரியங்கள்லேருந்து நம்மளை வந்து விடுவிக்கிற தேவன், நமக்கு ஞானத்தை தருகிற தேவன். நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுமா. நம்முடைய ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் வந்து கூட்டி கொடுப்பார். நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும், ஞானம் தருவார், தீமையை விட்டு விலகுவோம், ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவார். அதனால் அவருக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணுமே ஒழிய உலக மனுஷருக்கு நம்ம பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதன்படி நடந்தால் தான் நம்மளுக்கு எல்லா காரியமும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஏன் நம்ம வந்து ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்மை காண்கிற தேவன். நம்ம வந்து எந்த ஒரு பாவமும் செய்துட்டு என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்மளை பார்க்கிறவர் தேவன். அவருக்கு நம்ம பயந்துருந்தோன்னா நம்ம அந்த தவறான காரியத்தை நம்ம செய்யவே மாட்டோம். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வந்து எதனால் நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னா, அவர் நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் வந்து மனுஷனை மண்ணுனால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார். அவங்க வந்து ஜீவாத்மாவானாங்க. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் என்ற பெயரில் அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவங்கள வைத்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இவங்க அதை பார்க்குறதுக்கு அந்த பிசாசு வந்து ஏவாள் தனியாக இருக்கும்போது அவங்க வந்து சோதித்த உடனே அவள் என்ன செய்கிறா, ஆமாம் அந்த பழத்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பறித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தா. இது நிமித்தம் என்ன நடந்தது? அவங்க வந்து அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிமையை, ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான நித்திய ஜீவனை அவங்க வந்து இழந்து போனாங்க. அந்த இழந்து போன ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்து யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு கிடைக்குது. அதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அவருக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து பயப்படணும். அவங்க நினைச்சாங்க நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோடு உலாவுவார். அந்த தேவன் அன்னைக்கு வரும் பொழுது அவங்க அந்த இடத்துல இல்லை. ஏன்? அவங்க பாவம் செய்ததுனால ஒழித்து கொண்டார்கள். அவங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவங்கள விட்டு நீங்கி போயிட்டு, அதனால் அவங்க நிர்வாணிகள் நினச்சி அந்த இதில் வந்து என்ன செய்துட்டாங்க, அந்த மரத்தில் போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஒழிச்ச உடனே ஆண்டவர் வந்து நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் ஏன் புசிச்சிங்கன்னு சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்கள விரட்டிட்டார். அந்த சாபம் தான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே பிரவேசித்துட்டு அவங்க பாவம் செய்தாங்க. முற்பிதாக்கள் அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தமாக நமக்கு வந்து பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அந்த பாவம் உலகத்தில் பிரவேசித்ததுனால பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கணும்,
நமக்கு வந்து நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நான் செய்கிறதை யாருமே பார்க்கல, என்னை யாருமே பார்க்கல, என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, எனக்கு யாருமே ஆறுதல் சொல்லுகிறது இல்லையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதுங்க. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் நமக்கு உண்டு. அவர் வந்து நம்மளை பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், வியாதியிலிருந்தோம், பிசாசின் கிரியைகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகார்ன்னு சொல்லி ஒரு அடிமை பெண் சாராளுக்கு இருந்தா. ஆபிரகாம் சாராளுக்கு அடிமை பெண்ணாக ஆகார் இருந்தா. அந்த சாராள் வந்து அவளை கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி அவளை விட்டு ஓடி போனான். அந்த ஆகாரை வந்து தூதன் சந்திச்சு, நீ எங்கே போறா அப்படின்னு கேட்டார். நான் என்னுடைய நாச்சியாரை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார், நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அங்கே அடங்கி இரு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை பார்க்குறாருன்னு நினைக்கணும். அதனால் அப்போ தான் நம்ம வந்து பாவம் செய்கிறதுலேருந்து விடுதலை ஆகும். அவள் வந்து நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரிட்டா. அப்படி ஆண்டவர் வந்து நம்மளை காண்கிற தேவன். நான் 7th படிக்கும்போது ஒரு டீச்சர் உண்டு. அவங்க வந்து மேலே ஒரு போர்டு அவங்களுக்கு பின்னால் சோறில் இருக்கும், நீர் என்னை காண்கிற தேவன். அவங்க கொஞ்சம் சிக்கானவங்க, அதனால் பிள்ளைகள் வந்து டெஸ்ட் எழுதும்போது ஆண்டவர் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால் யாரையும் காப்பி பண்ணி நீங்கள் புக்கை பார்த்தோ அப்படிலாம் நீங்கள் வந்து பரீட்சை எழுதாமல் ஆண்டவர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் வந்து பயத்தோடு உங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி நீர் என்னை காண்கிற தேவன், ஆண்டவர் நம்மளை வந்து பார்த்துட்ருக்காரு. எந்த தீமையும் எந்த காரியமும் நம்ம அவருக்கு மறைச்சி ஒழிச்சு நம்ம செய்ய முடியாது. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதனால் நம்ம காண்கிற தேவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். அப்போ நம்ம பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக ஜீவிக்கலாம். 2வதாக ஏன் தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னா, அவர் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கிற தேவன். நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதையெல்லாம் அருளி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரை கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அப்போ நம்ம ஜெபத்தை வந்து அவர் கேட்கிறார், நம்மளுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறார். நம்ம என்னென்ன தேவையோ மனுஷர்கிட்ட போய் கேட்காதீங்க, தேவனிடத்துல கேளுங்க. கேட்கும்போது அவர் வந்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 139:4 சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்மளுடைய நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னாலே அவர் வந்து நம்மளை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம வந்து அவரிடத்துல தான் கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். 147 சங்கீதம் 9 சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் அளிக்கிறார். காக்கை குஞ்சுகள்லாம் எங்கேயும் காக்கா வந்து எங்கேயும் சேகரித்தே வைக்காது. அப்படிலாம் அது நம்ம மாதிரி வீடு கட்டிலாம் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி அது சேர்த்து வைக்கலை. அவைகள் வந்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. அதை போல் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது எல்லாம் தருவார். எலியாவுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கலையா தூதன் மூலமாக? அதனால் நீங்கள் வந்து எதற்காகவும் பயப்படாதீங்க. அவர் வந்து கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் அளிக்கிற தேவன், ஆகாரம் கொடுக்கிற தேவன். அதனால் உங்களுக்கும் அவர் எல்லாம் தருவார். ஆனால் நீங்கள் வந்து முதலாவது அவரை தேடணும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நம்ம கேட்கும்போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். அந்த தேவாலயத்தை கட்டின பிறகு சாலமோன் ராஜா சொன்னார், நீங்கள் உங்களுடைய கண்கள் எப்போதும் இங்கே இருக்கணும், நம்முடைய செவிகள் எப்போதும் திறந்துருக்கணும். யாராவது வந்து ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னை பாரும் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதுபடியே ஆண்டவர் சொல்கிறாரு. 2 நாளாகமம் 7:15 சொல்கிறது, என் கண்கள் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல எங்கே இருந்து கூப்பிட்டாலும், ஆபத்து நடக்கிற இடத்துல கூப்பிட்டாலும் ஆண்டவர் வந்து செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர்கள் செவிகள் கேட்கிறவைகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு தான் பயப்படணும். இயேசுவுக்கு பயப்படுங்க. அவர் வந்து நம்மை காண்கிற தேவன், அவர் நம்ம ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். அதனால் அவருக்கு தான் நம்ம வந்து பயந்திருக்கணும். 3வதாக கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்றென்றைக்கும் உள்ளது.
கர்த்தருடைய கிருபை யாருக்கு இருக்குது? அவருக்கு பயந்தவர்கள் மேல். அப்போ அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ நம்ம நிற்கிறது, நிர்மூலமாகாதிருப்பது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? பயந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, உலக மனுஷருக்கு இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும். அதனால அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஏன்னா நான் இவ்வளோ தத்தளிக்கிறேனே, இவ்வளோ நெருக்கப்படுகிறேனே, என்னை யார் கவனிக்கிறா, என்னை யார் என்னுடைய கூக்குரலை கேட்குறா? நமக்குன்னு ஒரு தெய்வம், அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்மளை காண்கிறவர், கேட்கிறவர். அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார், நம்மளை விடுதலை செய்வார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 4வதாக என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை தருகிறார். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பயந்திருந்து சும்மா பயந்த ஒன்றும் இல்லை, பயந்து நம்ம தீமையை விட்டு விலகணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்படி நம்ம தீமையை வெறுத்து ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த நாளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, நான் இவ்வளோ பாவம் செய்துட்டேன், இல்லை நான் பாவமே செய்யலை, நான் ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படியே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம். தாவீது ராஜா கூட 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். அதனால் நம்ம ஆண்டவரே, என்னுடைய பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் நம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசு என்னை ஆட்கொள்ளக்கூடாது, நீர் என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பிரியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், பரிசுத்தமாய் ஜீவிப்போம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஆண்டவர் அவரை நம்மை பரலோகத்தில் கொண்டு வைத்து கொள்வார். அந்த பரலோக வாழ்வு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு பயந்து நடக்கணும். யோவான் 18:14 சொல்லுகிறது, பிரதான ஆசாரியனாகிய காய்பா அவன் சொல்கிறான், ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும். அவராக சாகலை, அவரை சாக அடித்தாங்க, அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. ஒரே மனுஷன் சாகிற இது எல்லா ஜனங்களுக்காகவும், சகல ஜனங்களுக்காகவும் ஒரே மனுஷன் சாகிறது நல்லதுன்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க. அந்த ரத்தம் தான் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. யோவான் 3:16 அதை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து நித்திய ஜீவனை யார் யார் விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? அவரை போல வாழ்வாங்க. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அவருடைய நாமத்தினாலே நம்ம என்னென்ன வேண்டிக் கொள்கிறோமோ அத்தனையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு குழந்தை இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாத இருக்கிறீங்களா? அல்லனா நீங்கள் வேலை இல்லாமல், நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல, என் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் கடன் பாரம் அதிகமாக இருக்குதா? எல்லாவற்றிற்கும் ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். அவர் தான் பதில். வேற யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு விடுதலையே கிடைக்காது. விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக, பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை வச்சிங்கன்னா அவர் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி நம்மளுக்கு நித்திய ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை 14-15 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். ஏன்னா நம்ம மரண பயம் சிலருக்கு, ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மரண பயம் இருக்கும். சிலருக்கு செத்தா நம்மளை வந்து இந்த கடன் பாரம்லாம் நீங்கிறோம், நம்மளுடைய கவலைகள்லாம் நீங்கிறோம். நீட் எக்ஸாமில் இடம் கிடைக்கல, நம்மளுக்கு மெடிக்கல் இடம் கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை பேர் தற்கொலை பண்ணி மறிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் கடன் அதிகமாக இருக்குது, இதை நம்மளால் மீட்கவே முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. தற்கொலை பண்ணவே வேண்டாம். உன்னுடைய காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்? நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து, அவர் மேலே எரிச்சலாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து நம்ம வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். அவரால் பிறப்பதெல்லாம் என்ன செய்கிறது? உலகத்தை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் ஜெயித்தார். அதை போல் நம்மளும் ஜெயித்தேன்னா அவர் வந்து தம்முடைய சிங்காசனத்தில் உங்களை அவர் பக்கத்திலே வைப்பாராம். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த உலகத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகிறது பிசாசு, தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர்றது பிசாசு. அந்த பிசாசுக்கு நம்ம செவி கொடுக்காம கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் உங்களை எல்லா பலவீனத்திலிருந்தோ சுகவீனத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ பிசாசின் கிரியைகள் ஒன்றும் செய்வின மந்திரம் எதுவுமே நம்மளை தொடாது. நம்மளை சுற்றி அக்கினி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களை, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருக்கு பிரியமாக நடக்கணும். தீமையை செய்யக்கூடாது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம ஆண்டவர் மேலே பூரண அன்பு உள்ளவங்களா இருக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்னா, அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். மூன்றாவதாக அவர் நமக்கு கிருபையை அளிக்கிற தேவன். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் கிருபையை கொடுக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால் அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்து அவர் மேலே நம்மளுடைய முழு அன்பையும் நம்ம செலுத்தி அவரை போல பரிசுத்தமாய் ஜீவித்தோன்னா அவர் முடிவிலே நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம வந்து உலகத்துக்காக பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா நம்ம வந்து நமக்கு இதிலேன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன இருக்கோ அதுக்காக ஆண்டவரை துதிக்கணும். தானியேல் வந்து 3 வேளையும் ஜெபம் பண்ணி துதித்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறது. அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்டான். ஆனாலும் அவன் வந்து கவலைப்படலை, பயப்படவும் இல்லை. அந்த எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளை ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணான்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அதனால தான் அவனை சிங்க கெபியிலிருந்து ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் தப்புவித்தார். அவனை உயர்த்தி வைத்தார். எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி வைத்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசேப்பு அப்படித்தான் ஆண்டவருக்கு பயந்து தவறான காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தாமல் ஆண்டவருக்கு பயந்து வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான். ஆண்டவர் அந்த வாலிப பிராயத்தில் அவனை வந்து ஆசீர்வதித்தார். அவனை எகிப்தின் தேசத்துக்கே அதிபதி ஆக்கினார். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் நீங்கள் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு தான் பயப்படணும். இவ்வளோ பெரிய காரியத்தை நான் தேவனுக்கு முன்பாக எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி, பாவத்துக்கு எப்படி உடன்படுவேன்னு சொல்லி யோசேப்பு ஓடி போனான் பாருங்க. எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆக்குனார். அப்படி நீங்கள் வந்து பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பயந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை என்னால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் அப்படின்னு சொல்லி, எண்ணத்தை உடுப்போன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து அவருக்கு பிரியமாக
இந்த உலக மனுஷருக்கோ உலகத்துக்கோ ஐயோ அவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறதும், அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுறதும், மொபைலில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் உங்களை பாவத்துக்கு விலகி நீங்கள் ஜீவித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிற, உங்களுக்கு நல்ல வேலை தருவார், நல்ல இடத்துல திருமணமாகும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்னென்ன குறைவுகள் உண்டோ கடன்கள்லாம் நீங்கும், உங்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே பயப்படுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் இருக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடி செய்தே நடந்தேன், கிருபை சமாதானம் மீந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படணும். உலக மனுஷருக்கோ உலக காரியங்களுக்கோ எதற்கும் பயப்படக்கூடாது. அடுத்த நேரம் நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், எனக்கு எப்படி பணம் கிடைக்கும், எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்படி என்னுடைய நோய் சுகமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே படாதங்க. கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக நடங்க. அவருடைய இரத்தத்தினால உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. அவரிடத்துல உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. முழு அன்போடு ஆண்டவரை நேசிங்க. உங்களுடைய வேற எந்த காரியத்திலையும் உங்களுடைய அன்பை கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உங்களுடைய அன்பை கொடுங்க. உங்களுடைய மனசை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யணும்னு சொல்லி அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்க வாழ்வில் நீங்க உயர்வீங்க, நீங்க சாட்சியா நிற்பீங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதனால அவருக்கு மாத்திரம் நீங்க பயந்து நடங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இந்த நாள்ல உங்க பயம் எதை குறித்தும் பயப்படாதீங்க. எல்லா பயத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல வைத்து, பாவத்துக்கு பயப்படுறீங்களா, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா, அந்த பயம்லாம் இந்த நாளில் நீங்கும்படியாக முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்திரிக்கணும். பயத்தை பற்றி ஆண்டவரே போதித்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் ஆண்டவரே அதன் மூலம் உலகத்தாருக்கு பயப்படாதபடிக்கு, உலக காரியங்களுக்காக பயப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவரே ஏசப்பா அதை போல ஆண்டவரே பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே பயப்படாதபடிக்கு, பயப்படுகிறவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கு, உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக ஏசப்பா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க நீங்க கிருபை தாங்கப்பா. விழித்திருக்கிற ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற பயத்தோடு ஆண்டவரே நடந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 12:28 சொல்லுகிறது போல ஆண்டவரே அசைவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற பயத்தையும் பக்தியும் எங்களுக்கு தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கைவிடப்படாத படிக்கு ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே இசப்பா அந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், நல்ல சுகத்தை தந்திருக்கிறீர், பலனை தந்திருக்கிறீர். இதை உமக்கென்று பயன்படுத்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தங்களை உமக்காக யார் யார் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.